ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கொஞ்ச நேரமாகவே வந்து இன்டர்நெட்டில் அதிர வச்சுட்டு இருக்க விஷயம் தான் வந்து நயன்தாரா மற்றும் தனுஷோட ப்ராப்ளம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ வந்து நயன்தாரா மற்றும் விக்னேஷ் வந்து ஒரு அதிரடியான வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தனுஷை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். இல்லைனா வந்து தனுஷோட மறுமுகத்தை தமிழ் சினிமாவுக்கே அண்ட் தமிழ் மக்களுக்கே தெரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது. அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நம்மளோட நயன்தாராவோட கல்யாணத்தை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக போட்டு ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் விடலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு யோசனை பண்ணியிருந்தாங்களாம். ஸோ ஆனால் வந்து அதுக்கும் தனுஷ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு தான் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ தனுஷன் இதுக்கு 10 கோடி கேட்டிருக்கணும் அப்படின்ட்டு. அதாவது நம்மளோட நயன்தாரா மற்றும் விக்னேஷன் திருமணத்தில் நடுவில் வந்து நானும் ரவுடிதான் திரைப்படத்துலேருந்து ஒரு 5 செகண்டுக்கான ஒரு கிளிப்பு மட்டும் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுக்கும் தனுஷ்க்கும் என்ன சம்மந்தம்? அதாவது நானும் ரவுடிதானோட ப்ரொடியூசரே நம்ம தனுஷ் தான். ஸோ எப்பயுமே வந்து ஒரு படத்தோட கிளிப் அண்ட் மொத்த படத்தோட ரைட்ஸே வந்து நம்மளோட ப்ரொடியூசர் கிட்ட மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து அந்த திரைப்படத்தில் பாடலோ காட்சியோ வேறு திரைப்படத்தில் போடணும்னா வந்து ப்ரொடியூசர்கிட்ட மட்டும்தான் வந்து அஃபிஷியலாக கேட்டாகணும். ஸோ அதனால் வந்து நம்மளோட விக்னேஸ்வரன் மற்றும் நயன்தாரா வந்து ஸோ போட்டிருக்காங்க. அந்த அவங்களோட ஒரு 5 செகண்ட் கிளிப் வந்து நானும் ரவுடிதான் போட்டிருக்காங்க அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களோட மேரேஜ் டாக்குமெண்ட்ரியில். அதை வந்து தனுஷ் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் போடக்கூடாது, அப்படி நீங்கள் போடணும்னா எனக்கு வந்து 10 கோடி ரூபா தரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காராம். ஸோ 5 செகண்ட் காட்சிக்கு எதுக்கு 10 கோடி? இது இத்தனைக்கும் வந்து அந்த வீடியோ வந்து நம்மளோட விக்னேஷ் சிவனும் நயன்தாராம் கிட்ட தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க தனுஷ் கிட்ட இருந்து கூட வாங்கலை. இது ஒன்றும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த வீடியோ கூட இல்லை. ஜஸ்ட் ஷூட்டிங் எனக்கு வந்து நாங்கள் ஓரமாக தனியாக இருந்து பேசிகிட்டு இருந்த வீடியோ தானே, இதுக்கு எதுக்கு 10 கோடி? ஆனால் வந்து தனுஷ் வந்து இண்டிவிஜுவலாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காராம். இல்லை நீங்கள் 10 கோடி கொடுத்தா தான் இதை நான் வந்து நீங்கள் வந்து வெளியிட நான் விடுவேன். ஸோ இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதமாக போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை வந்து நயன்தாரா பொறுத்து பார்த்துட்டு இன்றைக்கி வந்து அறிக்கை மாரி விட்டுருக்காங்க. ஸோ தனுஷம் வந்து மறைமுகமாக இல்லை டேரெக்டாகவே தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க கொடுத்த அறிக்கையில் ரொம்ப தவறாக பேசியிருக்காங்க தனுஷ் ஃபேன்ஸ் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து நயன்தாராக்கும் ஈக்குவல் சப்போர்ட் இருக்குது, தனுஷ்க்கும் ஈக்குவல் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா வந்து இன்னும் தனுஷ் பக்கத்தில் இருக்க நியாயத்தை வந்து யாருமே இன்னும் கேட்கல, அவரும் இன்னும் சொல்லவே இல்லை. இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே அவர் சொல்லுவார் அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்து விக்னேஷ் சிவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளோட தனுஷோட ஒரு வீடியோ போட்டு அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்க அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன வீடியோ ஆட் பண்ணாங்களோ அந்த வீடியோவும் தூக்கி ஸ்டோரியில் போட்டு எதுக்கு நாங்கள் 10 கோடி ரூபா நீங்கள் பார்க்குறீங்க, ஃப்ரீயாகவே பாருங்கள் அப்படின்றது ஸ்டோரியில் வந்து ரசிகர்களை போட்டு தனுஷும் கலாச்சிருக்காரு. அதாவது அவர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயே வந்து தனுஷோட ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, வாழ வீடு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, இனிமேல் உங்கள் ரசிகர்களுக்காகவாச்சும் கொஞ்சம் நல்லவனாக மாறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அண்ட் ஆச்சரியமாகவே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து இன்டர்நெட்டில் ஒரு பிக் பிரேக்கிங் இஷ்யூவாகவே போயிட்டுருக்கு.